இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோணியாருக்கும் புனித வனத்து அந்தோணியாருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. புனித பதுவை அந்தோணியார் கோடி அற்புதர், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கின்றவர், வல்லமைமிக்க போதனையால் அநேக மக்களை கவர்ந்தவர், எத்தனையோ புதுமைகளையும் வல்ல செயல்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து கொண்டிருப்பவர். இன்றைய நாளிலே நாம் குறிப்பாக புனித பதுவை அந்தோணியார் குழந்தை வரம் தரும் பாக்கியத்தை பெற்றவராக இருக்கின்றார் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். புனித அந்தோணியார், புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே செமினரியிலே போதித்தார். இன்னுமாக மக்களுக்கு சென்று போதித்தார். மக்களெல்லாம் இப்பொழுது புனித அந்தோணியார், பதுவை அந்தோணியார் தன்னுடைய தெருவழியாக வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறாக ஒருமுறை சென்று கொண்டிருந்த பொழுது அனிசா என்ற பெண், அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது புனித அந்தோணியாரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார். புனித பதுவை அந்தோணியார் அந்த வழியாக நற்செய்தியை போதித்து கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த பெண்மணி அவரை அழைக்கின்றார். தன்னுடைய இல்லத்திலே வந்து உணவருந்தி ஒரு நாள் தங்கிவிட்டு செல்லுமாறு அவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று புனித அந்தோணியார் அங்கு செல்கின்றார். அந்த பெண்மணி செல்வ சீமாட்டி, ஏராளமான சொத்துக்கள், பொருட்கள். அப்பொழுது புனித பதுவை அந்தோணியார் சொல்கின்றார், ஆண்டவர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். போதுமான சொத்து இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, உறவினர்கள் இருக்கின்றார்கள், எல்லாம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு அதையெல்லாம் அனுபவிக்க ஒரு குழந்தை கொடுக்கவில்லையே என்று சொல்லி புனித பதுவை அந்தோணியாரிடம் மன்றாடுகின்றார். எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மண்டியிட்டு மன்றாடுகின்றார். அப்பொழுது அந்த செல்வ சீமாட்டியை பார்த்து புனித அந்தோணியார் சொல்கின்றார், நான் அடுத்த வருடம் வருகின்ற பொழுது நிச்சயமாக உமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று சொல்லி அங்கிருந்து உணவருந்தி விட்டு தங்கிவிட்டு செல்கின்றார். மீண்டுமாக அதே நாளில் அடுத்த ஆண்டு அங்கு செல்கின்ற பொழுது புனித பதுவை அந்தோணியாரின் அருளாலும் ஆசீராலும் அந்த பெண்மணிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிலிப்பு என்று பெயரிட்டார். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அவரை ஒரு குருவாக பிரான்சிஸ்கன் சபைக்கு அனுப்பினார். அவர் குருவாக மாறி அவர் மறைசாட்சியாக அவர் மரித்தார். இவ்வாறாக புனித பதுவை அந்தோணியாருடைய ஆலயத்திற்கு எத்தனையோ மக்கள் குழந்தை வரம் தேடி வருகின்றார்கள். குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் இந்த குழந்தை வரம் தாமதமாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பெண்மணிகள் திருமணம் முடித்து இறைவன் கொடுக்கின்ற அந்த குழந்தையை அபார்ஷன் செய்து விடுகின்றார்கள். இப்பொழுது எனக்கு குழந்தை வேண்டாம், பிற்பாடு நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த கருவை கலைத்து விடுகின்றார்கள். அதனுடைய விளைவு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கூட குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இறைவன் அந்த குழந்தையை கொடுக்கின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும். இன்னுமாக ஒரு சில பெண்மணிகளோ அல்லது ஆண்களோ திருமணத்திற்கு முன்பாக தன்னுடைய தவறான உறவால் ஏற்பட்ட அந்த கருக்கலைப்பை அவர்கள் கலைப்பதன் மூலமாக அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு குழந்தையை பெறும் அந்த வரத்தை இழந்து விடுகின்றார்கள் அல்லது தாமதமாவதை நாம் பார்க்கின்றோம். இறைவன் எப்படிப்பட்ட நாம் பாவங்கள் செய்தாலும் அதனை மன்னிக்கக்கூடியவர். புனித அந்தோணியாரும் மன்னிக்கக்கூடியவர். ஆகவே முதலிலே நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அந்த வாலிப காலத்திலே நான் செய்த தவறுக்காக மனம் வருந்துகின்றேன். அந்த தவறுகளெல்லாம் ஒப்பு கொடுத்து நான் பாவ சங்கீதம் செய்து அந்த தவறுகளுக்காக மனம் வருந்துகின்றேன். நான் செய்த அந்த தவறுகளை இனி நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் இந்த அபார்ஷன் என்பது ஆயரிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு ரூல் இருந்தது. ஆனால் இப்பொழுது குருவானவர்களும் மன்னிக்கின்றார்கள். இருந்தாலும் அது ஒரு சாபான பாவமாக இருக்கின்றது. அந்த கருக்கலைப்புக்கு நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நாம் அந்த சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு படிப்புக்கோ அல்லது அவர்களுடைய உணவுக்கோ உடைக்கோ ஒவ்வொரு வருடமும் உதவி செய்து
நாம் செய்த அந்த கருக்கலைப்பு பாவத்திற்கு பரிகாரம் நாம் தேட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவமானது மன்னிக்கப்படும். ஆகவே இன்று குழந்தை வரம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகின்றார்கள். ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி செல்கின்றார்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடுகின்றவர்களாக இருங்கள். ஒழுக்கத்தோடு வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக புனித அந்தோனியார் உங்களுக்காக பரிந்து பேசுவார். கால தாமதமானாலும் கவலைப்படாதீர்கள். 15-20 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பேறு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் 100 வயதிலே கிடைத்தது. இனத்தை பெரிதாக்குவேன் என்று சொன்ன அவருக்கு 100வது வயதில்தான் குழந்தை ஈசாக்கு பிறப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஆழமான நம்பிக்கையும் விடாமுயற்சியான ஜெபமும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாத அனைத்து தம்பதிகளுக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை பெற்று நீங்கள் நீடூழி நலமோடு மலமோடும் வாழ இன்றைய நாளிலே புனித பதுவை அந்தோனியார் உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிவாராக. ஆமேன்.